வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோக்களில் பிரபலமாகாத மியூசிக் டைரக்டர்கள் எந்தெந்த படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ் படங்களுக்கு இது வரைக்கும் மியூசிக் பண்ண மியூசிக் டைரக்டர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரும் மியூசிக் பண்ண முதல் வெற்றி படங்கள் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம பார்க்குற படங்களும் நம்ம பார்த்தும் கேட்டும் ரசிக்கிற பாடல்களும் நம்மளுக்கு ரொம்பவும் பிடிக்கிறதுக்கு முதல் காரணமே மியூசிக் தான். ஆனால் நம்ம அந்த மியூசிக்கை கொடுத்தவங்களுக்கு நம்மளுடைய கிரெடிட்டை கொடுக்காம அந்த படத்தில் நடிக்கிற ஆக்டர்களுக்கும் சிங்கர்களுக்கும் நம்மளுடைய கிரெடிட்டை கொடுக்குறோம். பொதுவாக ஒரு படத்தை மியூசிக்கால மிகப்பெரிய ஹிட்டாகவும் மாற்ற முடியும், அதே படத்தை ஃபிளாப்பாகவும் மாற்ற முடியும். மியூசிக் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த படங்கள் ஹிட் ஆகும். இந்த விஷயம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதனால எந்தெந்த மியூசிக் டைரக்டர்கள் எந்தெந்த படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்கன்னு வெளியுலகத்துக்கு கொண்டு வரணும். மக்கள் மத்தியில் எல்லா மியூசிக் டைரக்டர்களையும் பிரபலப்படுத்த தான் இந்த மியூசிக் டைரக்டர்களுடைய வீடியோவே போடுறோம். நீங்கள் தொடர்ந்து மியூசிக் டைரக்டர்களுடைய படங்களை தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் மௌனி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்போதான் நீங்கள் விரும்பி பார்த்த பாடல்களையும் பார்த்தும் கேட்டும் ரசித்த பாடல்களையும் மியூசிக் டைரக்டர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இன்னைக்கு தமிழில் பிரபலமான மியூசிக் டைரக்டர்ல இருந்து ரொம்பவும் சூப்பரான படங்களுக்கு மியூசிக் பண்ணியும் மக்கள் மத்தியில் இப்படியும் ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காங்களா அந்த கேட்குற மாதிரியான மியூசிக் டைரக்டர்கள் வரைக்கும் அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படங்களையும் அவர்களின் முதல் வெற்றி படங்களையும் பார்க்கலாம். அப்படியே அவர்கள் மியூசிக் பண்ண முதல் வெற்றி படங்களின் மியூசிக்கையும் உங்களுக்காக பிளே பண்றேன். நம்ம இன்னைக்கு முதல்ல பார்க்க போற மியூசிக் டைரக்டர் சௌந்தர்யன் அவர்கள். மியூசிக் டைரக்டர் சௌந்தர்யன் அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 1991 ஷேரன் பாண்டியன். இவருடைய முதல் படமே வெற்றி படம் தான். இவருடைய முதல் படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். அடுத்து நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் எம் கீரவாணி. கீரவாணி அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 1991 அழகன். இவருடைய முதல் படமே வெற்றி படம். இவருடைய முதல் படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். சங்கீத ஸ்வரங்கள் அடுத்து நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் தேவேந்திரன். தேவேந்திரன் அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 1998 மண்ணுக்குள் வைரம். இவருடைய முதல் படமே வெற்றி படம். இவருடைய முதல் படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். அடுத்து நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் மனோஜ் கியான். மனோஜ் கியான் அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 1986 ஊமை விழிகள். இவர் மியூசிக் பண்ண முதல் படமே வெற்றி படம் தான். இவருடைய முதல் படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் சபேஷ் முரளி. சபேஷ் முரளி அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 2001 சமுத்திரம். இவர்கள் மியூசிக் பண்ண முதல் படமே வெற்றி படம். இவருடைய முதல் படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். அடுத்து நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் சிலம்பரசன். சிலம்பரசன் அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 2014 இங்க என்ன சொல்லுது. இந்த படம் தோல்வி படம். இவர் இதுவரைக்கும் 3 படத்துக்கு தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இவருடைய அடுத்தடுத்த படமும் தோல்வி படம். இவருடைய முதல் படத்திலிருந்து ஒரு பாடல். அடுத்தது நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் குரலரசன் அவர்கள். குரலரசன் அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 2016 இது நம்ம ஆளு. இவருடைய முதல் படமே வெற்றி படம். இவருடைய முதல் படத்திலிருந்து ஒரு பாடல். அடுத்து நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் KV மகாதேவன். KV மகாதேவன் அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 1942 மனோன். இவருடைய முதல் படமே வெற்றி படம். இவருடைய முதல் படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். அடுத்து நம்ம பார்க்க போறது மியூசிக் டைரக்டர் பரணி. மியூசிக் டைரக்டர் பரணி அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 1999 பெரியண்ணா. இவருடைய முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இவருடைய முதல் படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மியூசிக் டைரக்டர் கே பாக்யராஜ். கே பாக்யராஜ் அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 1988 இது நம்ம ஆளு. இவருடைய முதல் படமே வெற்றி படம். இவருடைய முதல் படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் சிவா. சிவா அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 2004 லவ் டுடே படம். இவருடைய முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இவருடைய முதல் படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். அடுத்து நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் கலைப்புலி எஸ் தனு. கலைப்புலி எஸ் தனு அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 1990 புது பாடகன். இது ஆவரேஜ் படம் தான். இவருடைய முதல் படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் சல்லி சௌத்ரி. சல்லி சௌத்ரி அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 1980 தூரத்து இடி முழக்கு. இவருடைய முதல் படமே வெற்றி படம். இந்த படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் ஷாம் அவர்கள். ஷாம் அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 1972 கருந்தேல் கண்ணாயிரம். இந்த படம் தோல்வி படம். இவருடைய இரண்டாவது படமான 1978 மனிதனில் இத்தனை நேரங்களா. இந்த படம் தான் இவருடைய முதல் வெற்றி படம்.
இவருடைய முதல் வெற்றி படத்திலிருந்து ஒரு பாடல். அடுத்ததான் நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் அரவிந்த் சித்தார்த். அரவிந்த் சித்தார்த் அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 1992 காவிய தலைவன். இவருடைய முதல் படமே வெற்றி படம். இவருடைய முதல் படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் ரவீந்திரன். ரவீந்திரன் அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 1985 ஏமாவின் காதலர்கள். இவருடைய முதல் படம் தோல்வி படம். இவருடைய 5வது படமான 1986 வெளிவந்த தர்ம தேவதை படம் தான் முதல் வெற்றி படம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மியூசிக் டைரக்டர் கருணாஸ். கருணாஸ் அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 2009 ராஜாதி ராஜா. இவருடைய முதல் படமே வெற்றி படம். இவருடைய முதல் படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். அடுத்த நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் தயாநிதி. சந்தோஷ் தயாநிதி அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 2015 இனிமேல் இப்படிதான். இவருடைய முதல் படமே வெற்றி படம் தான். இவருடைய முதல் படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். அடுத்தது நம்ம பார்க்க போறது மகாதேவ் அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 2001 ஆளவந்தான். இவருடைய முதல் படமே வெற்றி படம். இவருடைய முதல் படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். அடுத்தது நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் சீனிவாஸ் அவர்கள். சீனிவாஸ் அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 2002 ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க. இவருடைய முதல் படம் தோல்வி படம். இவர் இதுவரைக்கும் 2 படத்துக்கு தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இவருடைய அடுத்த படமும் தோல்வி படம். இவருடைய முதல் படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். அடுத்த நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் ஏஎம் ராஜா. ஏஎம் ராஜா அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 1959 கல்யாண பரிசு படம். இவருடைய முதல் படமே வெற்றி படம். இவருடைய முதல் படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். அடுத்த நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் வெங்கட் பிரபு சங்கர். வெங்கட் பிரபு சங்கர் மியூசிக் பண்ண முதல் படம் 2010 ஓர் இரவு. இந்த படம் தோல்வி படம். இவருடைய 2வது படமான 2012 வெளிவந்த அம்புலி படம் தான் முதல் வெற்றி படம். இவருடைய முதல் வெற்றி படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். அடுத்த நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 2010 ஓர் இரவு. இந்த படத்தை வெங்கட் பிரபு அவர்களும் சேர்ந்துதான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இவர் 4வது மியூசிக் பண்ண 2017 விக்ரம் வேதா தான் இவருடைய முதல் வெற்றி படம். இவருடைய முதல் வெற்றி படத்திலிருந்து ஒரு பாடல். அடுத்தது நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் ஜோசுவ ஸ்ரீதர் அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 2004 காதல். இவருடைய முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இவருடைய முதல் படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். அடுத்த நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் இளையராஜாவுடைய மூர்த்த மகன் கார்த்திக் ராஜா அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 1992 பாண்டியன். இவருடைய முதல் படம் தோல்வி படம். இவருடைய 7வது படமான 1998 வெளிவந்த காதலா காதலா திரைப்படம் தான் முதல் வெற்றி படம். இவருடைய முதல் வெற்றி படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். அடுத்தது நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரிகானா அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 2004 மச்சி. இவருடைய முதல் படம் வெற்றி படம் தான். இவருடைய முதல் படத்திலிருந்து ஒரு பாடல். அடுத்த நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் சங்கர் கணேஷ் அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 1967 மகராசி. இவருடைய முதல் படமே வெற்றி படம் தான். இவருடைய முதல் படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். அடுத்தது நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் சிற்பி அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 1992 செண்பக தோட்டம். இவருடைய முதல் படம் தோல்வி படம். இவருடைய 3வது படமான 1993 கோகுலம் படம் தான் முதல் வெற்றி படம். இவருடைய முதல் வெற்றி படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 1987 சின்ன பூவே மெல்ல பேசு. இவருடைய முதல் படமே வெற்றி படம். இவருடைய முதல் வெற்றி படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போற மியூசிக் டைரக்டர் சுந்தர் சி பாபு அவர்கள் மியூசிக் பண்ண முதல் படம் 2006 சித்திரம் பேசுதடி. இவருடைய முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இவருடைய முதல் வெற்றி படத்திலிருந்து ஒரு பாடல் பிளே பண்றேன். இது மாதிரி இன்னும் நிறைய மியூசிக் டைரக்டர்கள் இருக்காங்க. எல்லா மியூசிக் டைரக்டர்களையும் ஒரே வீடியோல போட்டா போரிங்கா இருக்கும். அதனால 3 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்த்தது முதல் 30 மியூசிக் டைரக்டர்களை பார்த்தோம். இன்னும் நீங்க விரும்பி பார்த்தா இளையராஜா, ஏஆர் ரகுமான், இமான் இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்களும்
இவரும் மியூசிக் டைரக்டரான ஷாகாவர் மாதிரியான எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்ருதிஹாசன் இவங்கள மாதிரியான சிங்கர்களும் ஆக்டர்களும் மியூசிக் பண்ண முதல் வெற்றி படங்களை பார்ட் 2ல பார்க்கலாம். இன்னும் அடுத்தடுத்த சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.